வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான டிஃபன் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ராகி சப்பாத்தி சாஃப்டாக எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா கடாய் பன்னீரும் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ரெசிபியும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்று கிடச்சிட்டு இருக்கும். இதே போல் டிஃபன் காம்போ ரெசிபி நிறைய இருக்குது நம்ம சேனலில். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ராகி சப்பாத்தி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு கலந்து எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் மாவு எதில் அளந்து எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் இந்த கப்பால் தான் 1 கப் அளவு மாவு எடுத்திருக்கேன். அதால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப்பு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும், சரியான அளவாக இருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா தண்ணி கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மாவு கொட்டி கலரணும். தண்ணி நல்லா இந்த அளவு கொதி வந்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து இது போல் நல்லா கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா எல்லா பக்கமும் மாவு அந்த தண்ணியில் மூழ்கி நல்லா வெந்து வரணும். அடுப்பை சிம்மில் வச்சு தான் நீங்கள் கிண்டணும். அப்போ தான் வந்து மாவு நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா இது போல் ஒன்று கலந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்குங்க. இது கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா சூடாக இருக்கும். நம்மளால் மாவு கை வச்சு பிசைய முடியாது. அதனால் ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் மாவை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி எப்படி தேய்க்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கிடையில் இதுக்கு சைடிஷ் ரெசிபி நம்ம ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடாய் பன்னீர் தான் செய்ய போகிறேன். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதே போல் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மசாலா ஐட்டம் சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்குங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 பெரிய வெங்காயம் க்யூப் சைஸில் வெட்டி வச்சுருக்க பெருசு பெருசாக இது போல் கட் பண்ணி எடுத்துக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு குடமிளகா, பெரிய குடமிளகாயை அதையும் பார்த்திங்கன்னா இது போல் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 200 கிராம் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து இதை நல்லா இந்த மசாலா கூட சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா அந்த மசாலா பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் கோட்டாகி வரணும். அது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு 3 நிமிஷம் வதக்கினாலே போதும். ரொம்ப நாளை வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றப்ப நமக்கு க்ரன்ச்சாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப வதக்க வேணாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் அதை நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ மசாலா எல்லாம் நல்லா ஒன்று கலந்து வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இது வதங்கினதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சுக்குவோம். இந்த அளவு வதக்கணும்னா போதும். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ திரும்பவும் பார்த்திங்கன்னா அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்குங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து பன்னீர் ஃப்ரை பண்ணும் போது மசாலா சேர்த்துருக்கோம். திரும்ப சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்குங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விட்டுக்கிறேன். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குவோம். உப்பு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சேர்த்தாச்சு காய்கறிக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விடுங்க. நல்லா அதோட பச்சை மணம்லாம் போகணும். அது வரைக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அதை வதக்கி விட்டுக்குங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை கொதிக்க விடணும் நம்ம. அப்போ தான் அதில் உள்ள பச்சை வாடையெல்லாம் போய் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கிங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ தண்ணி ஊற்றி இதை கொதிக்க வச்சுக்குவோம். இப்போ நல்லா ஒரு 2 செகண்டுக்கு கொதிக்கட்டும். நல்லா இது கொதிச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். இது இருந்தால் சேர்த்துக்குங்க. வெந்தயக்கீரை பவுட்ரு இது இருந்தால் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாம்.
இது சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல மணமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த பன்னீர், வெங்காயம், குடமிளகாய் எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இன்னும் ஒரு 2 செகண்ட் மட்டும் அடுப்பில் இருந்துச்சுன்னா போதும். ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடும். கஸ்தூரி மெத்தி எங்கே கிடைக்கும் அப்படின்லாம் கேட்குறீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்தமாரி இடங்களில் கூட உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட கடாய் பன்னீர் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இது போல் செய்யும் போது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா மாவு பாருங்கள் நல்லா ஆறி வந்திருக்கும். இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்படி இல்லைன்னா தண்ணி தொட்டுக்கிட்டு நீங்கள் பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சூடு தெரியாது. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கவும் நல்லா கையில் ஒட்டாமல் நமக்கு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சேர்த்து இப்போ மாவை நல்லா இது போல் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சி எடுத்துக்குங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம நல்லா கொதிக்கிற வெந்நீரில் இந்த மாவை வேக வச்சுட்டு செய்யும் போது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும் மாவு. மாவு வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இது போல் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சி எடுத்துக்குங்க. அப்போ தான் சப்பாத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளை வரைக்கும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும், ஹார்ட் ஆகாது. மாவும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா. இந்த அளவுக்கு நல்லா அதை கலந்து எடுத்துக்கணும். தண்ணியும் பார்த்திங்கன்னா நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்கும். 1 கப்பு மாவுனா 1 கப்பு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிரித்து எடுத்துக்குவோம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு சப்பாத்தி தேவையோ அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் மாவு எடுத்துக்குங்க. இப்போ எல்லா மாவையும் நல்லா உருட்டி எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மாவு எடுத்திருப்பேன். இதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 15 உருண்டை கிட்ட கிடச்சிச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ சப்பாத்தி தேய்ச்சிக்குவோம் நம்ம. இப்போ சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ராகி மாவு தான் எடுத்திருக்கேன், மேலே தூவி விட்டு தேய்க்கிறதுக்கு. இப்போ மாவு கொஞ்சம் லைட்டாக மேலாப்பில் தூவிட்டு நல்லா இது போல் டிப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா நம்ம எப்போதும் நார்மலாக சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அதே போல் தேய்க்க வேண்டியதாக நல்லா சாஃப்டாக இருக்கும். தேய்க்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வருங்க. நல்லா இது போல் தேய்ச்சி எடுத்துக்குங்க. நல்லா கொஞ்சம் மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ சப்பாத்தி பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஓரங்கள் வந்து உங்களுக்கு நல்லா ஈவனாக ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னாக்கா ஒரு மூடி வச்சு இது போல் கட் பண்ணிக்கோங்க. டிஃபன் பாக்ஸ் மூடி இருக்கும்ல, அதை வச்சு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கங்க. இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இதே போல் எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சிக்கிட்டு சப்பாத்தி எப்படி போட்டு ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்ப்போம். மேலே உள்ள அந்த மாவெல்லாம் தட்டி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தி போடுறதுக்கு பார்த்திங்கன்னா தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம போடணும். அப்போ தான் சப்பாத்தி நல்லா வெந்து நமக்கு உப்பி வரும். இப்போ சப்பாத்தி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 2 பக்கமும் திருப்பி போடுங்க. எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவே இருக்கும். தேவைன்னா நீங்கள் இதில் எண்ணெய் 1/2 டீஸ்பூன் அப்படி இல்லைனா நெய் சேர்த்து செய்யும் போது இன்னும் நல்லாயிருக்கும். அது உங்கள் விருப்பம். நான் இன்றைக்கி எண்ணெய், நெய் எதுவுமே சேர்க்காம தான் செய்கிறேன். சப்பாத்தியும் பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப நாள் வரைக்கும் சாஃப்டாகவே இருக்கும். நான் சொன்ன பக்குவத்தோடு மாவு பிசைஞ்சு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாக்கா நல்லா 2 பக்கமும் இதே போல் வேக வச்சு எடுத்துக்குவோம். அவ்வளோதான். இப்போ சப்பாத்தி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா அந்த சப்பாத்திக்கும் இந்த கடாய் பன்னீருக்கும் சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.